இன்ஃபுளுசர்ஸ் எல்லாரும் போட்டு பிடிச்சி திட்டிட்டு இருந்தாங்க. அதாவது எப்படி நீங்க இதை பார்க்காம இதை பண்ணலாம் அப்படின்ட்டு. சோ அந்த மாதிரி விஷயம் பார்த்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப எனக்கே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு யாரும் புரோட்டீன் ஷேக் கொடுக்க போறது கிடையாது. இப்ப ஒரு பாடி பில்டரே இருக்காருன்னு வச்சுக்கோங்க. பாடி பில்டருக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு கம்பெனி அவன் வந்து அவனுடைய புரோட்டீன் இது கொடுக்குறான்னா, அந்த பாடி பில்டர் வந்து அது டைரக்டா எடுக்க முடியாது. ஏன்னா அவன் ஒரு பர்டிகுலர் கோர்ஸ்ல இருப்பான். அவன் வந்து இப்போ ஒரு 6 months ஸ்டேஜ்ல ஏறான்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபர்ஸ்ட் 3 months வந்து ஒரு பல்கிங் செஷன்ல இருப்பான், அப்புறம் கட்டிங் செஷன்ல இருப்பான். அப்ப வந்து ஒரு என்ன சொல்ற கார்ப் அதிகமா இருக்கிற ஒரு புரோட்டீன் எடுப்பான், அதுக்கப்புறம் ஐசோலேட்டட் புரோட்டீன் எடுப்பான், அப்புறம் வந்து ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் கிரியேட்டின் அதிகமா இருக்கிறது எடுப்பான், பிசிசி எடுப்பான். அவனுக்கு ஒரு பிளான் இருக்கும். நீ குடுக்குற புரோட்டீனை அவன் பாட்டுன்னு கன்சியூம் பண்ணிட்டு அதை ரிசல்ட் பேஸ் பண்ணி அவனால பண்ண முடியாது. ஒரு நம்பிக்கை தான், ஓகே இவ்வளவு பிராண்டா இவ்வளவு வருது அப்படின்ட்டு. சோ நான் என்ன சொல்லுவேன்னா, இன்ஃபுளுசர்ஸ் பண்றாங்கன்றதுனால மக்கள் டைரக்டா அதை வாங்கிடக்கூடாது. அவங்க சைட்ல இருந்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணணும். இப்ப இது வாங்குறோமா, இது 24 கிராம் புரோட்டீன் இருக்கா, 22 கிராம் புரோட்டீன் இருக்கான்றது முதற்கொண்டு எல்லாமே அவங்க கொஞ்சம் கஸ்டமர்ஸ் கொஞ்சம் செக் பண்ணணும். சோ ஆஸ் அ இன்ஃபுளுசரா எல்லாத்தையுமே செக் பண்ணி ஒரு ப்ராடக்ட்டை வந்து செல் பண்றது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அது ப்ராப்ளம் இருக்கு. என்னுடைய எத்திக்ஸ் என்ன அப்படின்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி வின் வின் சுச்சுவேஷனா தான் இருக்கணும். நான் பண்றேன்னா எனக்கும் ஒரு லாபம் இருக்கணும், அந்த கிளையண்ட்டுக்கும் லாபம் இருக்கணும். ரெண்டாவது எக்காரணத்தை கொண்டும் அந்த கன்சியூமர்ஸ்க்கு, என்னோட ஃபாலோயர்ஸ்க்கு அது எந்த ஒரு வகையிலும் ஹார்ம் பண்ணிடக்கூடாது. அதனாலதான் இப்ப என்னோட டிஎம் ஓபன் பண்ணாலே ஒரு நாளைக்கு 10 ப்ரொமோஷன் வரும். எல்லாமே வந்து உங்க காசு போட சொல்லுங்க, ஈஸி மணி ஏர்னிங் ஆப், பார்ட் டைம்னு இருக்கும். என்னடா பார்ட் டைம்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆப்ல போய் நீங்க கிளிக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா காசு வரும். அப்புறம் வந்து ஆள் புடிச்சு கொடுக்கறது, அது இதுன்ட்டு இதெல்லாம் நான் பண்ணாலே ஓப்பனா சொல்லணும்னா, இது வரைக்கும் நான் டினை பண்ண ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் பண்ணிருந்தாலே நான் மோர் தேன் 5 lakhs மேல ஏர்ன் பண்ணிருக்கேன்.